மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். மக்களின் முதல்வர் பிறந்த தினத்தன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், தங்கச் சங்கிலி மற்றும் வளையல்களை கழகத்தினர் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், டிஃபன் பாக்ஸ், பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் என 9670 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு பி. மோகன் நேற்று வழங்கினார். தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த 24 குழந்தைகளுக்கு அமைச்சர் திரு பழனியப்பன் தங்க மோதிரங்களை அணிவித்தார். மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரையில் மாநகர கழகம் சார்பில் கோவில் பாப்பாக்குடி, அருள்தாஸ்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு தங்க மோதிரங்களை வழங்கினார். புறநகர் மாவட்ட பாசறை சார்பில் 67 பேர் இரத்த தானம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட முதுகளத்தூரில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு உடைகள் வழங்கப்பட்டன. காப்பகத்திற்கு குளிர்சாதன பெட்டி ஒன்றும் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு சுந்தரராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் சீர்காழி, மங்கை மடம், குத்தாலம் போன்ற பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள், தையல் இயந்திரங்கள், பாத்திரங்கள், சைக்கிள்கள், மரக்கன்றுகள் போன்றவை வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் கிருகம்பாக்கம், கொளப்பாக்கம், தண்டலம், கோவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7000த்திற்கும் அதிகமானோருக்கு வேட்டி சேலைகள், தையல் இயந்திரங்கள், மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளன்று பிறந்த 3 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், வெள்ளி கொலுசு போன்றவை வழங்கப்பட்டன. மாநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சேவுக்கம்பட்டி பகுதியில் அஇஅதிமுக சார்பில் 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உர மூட்டைகள், இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. பழனி அரசு மருத்துவமனையில் பிறந்த 6 குழந்தைகளுக்கு நகர கழக நிர்வாகிகள் தங்க நாணயங்களை வழங்கினார்கள். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மற்ற குழந்தைகளுக்கு பழங்கள், பிஸ்கெட்டுகள் போன்றவை வழங்கப்பட்டன. ஈரோடு மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நெசவாளர் பிரிவு சார்பில் 1067 பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இதேபோல் ஈரோடு மாநகர் மாவட்ட போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 1067 பேருக்கு தையல் இயந்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள், சைக்கிள்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். தஞ்சை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாபநாசம், கபிஸ்தலம் பகுதிகளில் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள், ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரங்கள், நிதி உதவி, காது கேட்கும் கருவி, ஆடுகள், சலவை பெட்டிகள், மரக்கன்றுகள் போன்றவை வழங்கப்பட்டன.